26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சிவனால் கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. உங்களுடைய வாயால் அந்த வரலாறு சொன்னா எங்களுடைய நேற்று சந்தோஷமா கேட்பாங்க. சொல்லுங்க ஐயா. திருவாதவூர், மதுரைக்கு பக்கத்துல, மேலூர் பக்கத்துல அமைந்த ஸ்தலம். அங்க திரு அவதாரம் செய்தவர். அதனாலேயே அவருடைய பெயர். பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு, இறைவன் நமக்கு திருவாசகத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஞான நாடகத்தினுடைய துவக்கம், எப்படி வேணாலும் சொல்லலாம். தொண்டி துறைமுகம் நோக்கி செல்லக்கூடிய அவரை, அந்த ஒரு உணர்வின் உச்சத்தில் அவர் இருக்கும் பொழுது எப்போவுமே பெருமான் செய்யக்கூடியதா, என்னை பாடு என்று பணிக்கிறார். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. அங்கே திருவடி தேய சிதம்பரம் மண்ணிலே நடந்து வந்து மாணிக்கவாசகர் தங்கியிருந்த பர்ணசாலையின் கதவுகளை தட்டி அந்த இரவெல்லாம். ஓலைச்சுவடிகள்லாம் இப்போ இருக்குங்களா? இருக்கு. மூல ஓலைச்சுவடின்னு பார்க்கும்பொழுது இறைவனுடைய அந்த கையெழுத்து அப்படின்றத நீங்க பார்த்துருக்கிற வாக்கியம் அது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்ல முடியும்? மணிவாசகரே சொல்லுவார், உன்மாமலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடின்னு சொல்லுவார். அப்படி பார்த்த பொழுது கண்களில் திரை ஆடியதை தவிர அந்த அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஐயா. திருவாசகமும் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஒரு 4 வரியை சொன்னாலே திருவாசகத்தினுடைய வாழ்க வெல்க போற்றி பற்றி சொல்லுங்க. இது எதற்காக குறிப்பாக இந்த வாக்கியங்கள் அல்லது இல்லை இந்த சொற்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? வேதம் 4 மெய்ப்பொருளாவது, ஆனால் 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி என்று இப்படித்தான் திருவாசகம் நிறைவாக போகிறது என்பதை ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திருவாசக பித்தர் தவ திரு வாதவூர் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பற்றி சொல்லணுங்கிறது கிடையாது. பித்தா என் பிஞ்சகனே அந்த பாடலினுடைய வரிகளுக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட தான் நிறைய கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சிவாய நம. அடுத்து சிவபுராணம், திருவாசகத்தினுடைய முதல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடியனுக்கு தெரிஞ்ச முதல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவாசகத்துக்கு உருகாதவர்கள் அந்த ஒரு வாசகத்துக்குமே உருக மாட்டார்கள். இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் திருவாசகத்தை பற்றி சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். திருவாசகம் உண்மையாக சிவனால் கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. உங்களுடைய வாயால் அந்த வரலாறு சொன்னா எங்களுடைய நேர்கள் சந்தோஷமா கேட்பாங்க. சொல்லுங்க ஐயா. திருவாதவூர், மதுரைக்கு பக்கத்துல, மேலூர் பக்கத்துல அமைந்த ஸ்தலம். அங்க திரு அவதாரம் செய்தவர். அதனாலேயே அவருடைய பெயர் வாதவூரர் என்று அழைக்கப்பட்டார். அதான் அவருடைய இயற்பெயராக நமக்கு தெரிய வருகிறது. 16 வயதுக்குள்ளேயே எல்லா கலைகளையும் கற்று, 64 ஆயக்கலைகளை கற்று, அவருடைய திறமை மன்னருக்கு சென்று சேரும் வகையில், ஒரு பூவின் வாசம் எப்படி போய் சேருமோ அப்படி மன்னருக்கு அரிமர்த்தன பாண்டியன், மதுரை ஆண்ட அமைச்சர், அவருக்கு ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர் என்கின்ற ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். குதிரைகள் வாங்க வேண்டி வருகிறது. இவர் சிறந்த குதிரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லுநராகவும் இருக்கிறார். அதனால இவரிடத்துல வேண்டிய பொன்னை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அப்போது பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு, இறைவன் நமக்கு திருவாசகத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஞான நாடகத்தினுடைய துவக்கம், எப்படி வேணாலும் சொல்லலாம். தொண்டி துறைமுகம் நோக்கி செல்லக்கூடிய அவரை திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு அடர்ந்த காட்டிலே, குருந்த மர நிழலிலே குரு வடிவம் தாங்கிய பெருமான் சிவநாம ஒலியை கேட்க வைத்து அவரை ஈர்த்து அங்கே உபதேசம் செய்கிறார். அப்போ முதல்ல நயனத்தால் கண்ணால் பார்த்து தீட்சை தருகிறார். தொட்டு ஸ்பரிச தீட்சை தருகிறார். உபதேசமாக சிவபஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய திருவடியை தலையிலே சூட்டி திருவடி தீட்சையும் வழங்குகிறார். அந்த ஒரு உணர்வின் உச்சத்தில் அவர் இருக்கும் பொழுது எப்போவுமே பெருமான் செய்யக்கூடியதா, என்னை பாடு என்று பணிக்கிறார். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது அங்கே திருவாசகம். அதிலிருந்து அவருடைய பயணம் நம்ம வரலாறு பார்த்துருப்போம். அதன் பின் குதிரைகள் வரலையேன்னு கேட்கிறதும் நரிப்பறியானதும். ஆமாம், இப்படி அவருடைய யாத்திரையாக திருவாசகம் செல்லும் இடமெல்லாம் திருவாசகத்தை பாடிக்கொண்டு தில்லைக்கு வந்து சேருகிறார். அப்படி தங்கியிருந்த நாட்கள் அவர் யார் என்பது யாருக்குமே தெரியாது. அவர் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக ஈழத்திலிருந்து வந்த பௌத்த மன்னனையும்
அவனோடு வந்த புத்த குருமார்களையும் வாதம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்துகிறார். அவருடைய மகள் இளவரசியை பேச வைக்கிறார், ஊமை பெண்ணை பேச வைக்கிறார். திருச்சாழல் என்கின்ற பதிகம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ எல்லோருக்குமே இவர் யார் என்கின்ற அந்த ஒரு அதிசயமான செய்தி போய் சேருகிறது. இதெல்லாம் கடந்து இது எதிலுமே தனக்கு ஈடுபாடு இல்லாமல் இறைவன் தில்லையிலே ஆட்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தார். திருப்பெருந்துறையில் விட்டு பிரிந்த பொழுது ஒரு அசிரீரியாக நலமலி தில்லையுள் கோலமாறு தரு பொதுவினில் வருக என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அந்த இரவு பொழுதுதான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் தில்லை அம்பலவான பெருமான் ஒரு அந்தணர் வடிவம் தாங்கி தன் திருவடி தேய சிதம்பரம் மண்ணிலே நடந்து வந்து மாணிக்கவாசகர் தங்கியிருந்த பர்ணசாலையின் கதவுகளை தட்டி அந்த இரவெல்லாம் ஒரு சிறு விளக்கு வெளிச்சத்திலே அமர்ந்து அவர் பாட இறைவன் தன் கைப்பட ஏடும் எழுத்தாணியும் கொண்டு எழுதி கொடுத்தது திருவாசகமாக மலர்ந்தது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அது உருக்கி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக. அதாவது இறைவன் கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இப்போ இருக்குங்களா ஐயா? இருக்கு. மூல ஓலைச்சுவடின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கு அது பாண்டிச்சேரியில் அம்பலத்தார் மடம் என்கின்ற ஒரு மடம் அதை வழிபாட்டுக்குரிய பொருளாக வைத்திருக்கிறார்கள். ஆண்டிற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி அன்று மட்டும், அதிலும் 3ஆம் ஜாமத்தில் மட்டும் அதை தரிசனத்துக்காக பக்தர்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் மூல ஓலைச்சுவடிக்கே நமக்கு பிரதிகளும் அந்த காலத்திலே உண்டு என்பதனால சிதம்பரத்திலும் அந்த போல ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது, திருப்பெருந்துறையிலும் இருக்கிறது. அதையும் அடியேன் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த இறைவனுடைய அந்த கையெழுத்து அப்படின்றத நீங்க பார்த்துருக்கிற பாக்கியம் அது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இதுதான் மூல ஓலைச்சுவடி என்று நாம் அறுதியிட்டு சொல்லிவிட முடியாது. ஆனால் திருவாசகத்தை ஒரு ஓலைச்சுவடியிலே அக்கால முறையிலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை உண்மையிலேயே உணர்வின் உச்சத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. மணிவாசகரே சொல்லுவார், ஒன்மாமலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடின்னு சொல்லுவார். அப்படி பார்த்த பொழுது கண்களில் திரை ஆடியதை தவிர உண்மையிலுமே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஐயா, உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக. இப்போ அது அடிப்படையாக மனசில் கொண்டிருந்து தான் நம்ம திருவாசகம் சார்ந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த உணர்வு காலம் கடந்து என்றைக்குமே தொடர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய பிரார்த்தனையும். அதுதான் நம்முடைய சிவலோக திருமடத்தினுடைய தலையாய நோக்கமும். அதனால தான் சிதம்பரத்தில் தங்க வில்வ தலங்களில் இந்த திருவாசகத்தை, குறிப்பாக சிவபுராணத்தை பொறித்து 2020 ஜனவரி மாத 1ஆம் தேதி அன்று அடியேனுடைய குருநாதர் சிதம்பரம் மௌன சுவாமிகளுடைய திருக்கரங்களினாலே தில்லைவாழ் அந்தணர்களிடம் ஒப்படைத்தோம். இன்றைக்கும் அது சிதம்பர ரகசியத்திலே பெருமானுக்கு பக்கத்திலேயே திருவாசகம் தங்கத்திலே அங்கே வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது. இப்படி பல நிலைகளை கடந்து வந்த நாம் திருவாசகத்திற்கென்று ஒரு கோவில் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திருப்பணியை நம்முடைய வெங்கல் சிவலோக தியானவனத்தில் ஆசிரமத்தில் தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய நோக்கமும் இதுதான். எத்தனை காலங்கள் கடந்தாலும் அது ஓலைச்சுவடியிலிருந்து பிரதி ஓலைச்சுவடிகளாகி பின் அதுவே நூலாகி இன்றைக்கு கல்வெட்டுகளாகி நம்முடைய இலங்கையிலே அழகான திருவாசக அரண்மனை என்று நமக்கு அமைந்திருக்கிறது. 658 அதையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இப்படி வரலாற்று பதிவுகளாக பல இடங்களிலே இருந்தாலும் திருவாசகமே ஒரு வழிபாட்டுக்குரிய பொருளாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதை ஒரு செப்பு ஓலைச்சுவடிகளாக உருவாக்கி அந்த ஆலயத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் திருவாசகம் பாடியே அதற்கு பூஜை செய்து வருடத்திற்கு ஒரு முறை அதை பக்தர்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து வைத்து திருவாசக திருவிழா என்று ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாங்க ஐயா, எல்லாம் அவன் அருளாலே நடந்துரும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம இந்த நமச்சிவாய வாழ்க்கைக்கு முன்னதாக நம்ம ஒரு விருத்தம் மாதிரி ஒரு பகுதியை நம்ம பாடுறோம், தொல்லையிரும் பிறவி. அது பிச்சையற்கேன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அதுவும் இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்ல முடியுங்களா? இல்லைம்மா, அது மூலத்தில் கிடையாது. பிற்காலத்தில் ஒரு பழம்பாடல் என்று தான் சொல்லப்படுகிறது. திருவாசகத்தினுடைய சிறப்பு என்று சொல்லப்பட்ட பாடலாக அது இன்னும் பொருத்தமாகவும் இருக்குது. மொத்த திருவாசகமும் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஒரு 4 வரியை சொன்னாலே திருவாசகத்தினுடைய முழு தன்மையும் போய் சேர்ந்துருது. தொன்று தொட்டு நம்மை சூழ்ந்து வரக்கூடிய பிறவி, தொல்லை இரும் பிறவி, அது சூழுகின்ற தலைகளை நீக்குகிறது. அதனால் என்ன நடக்குது? அல்லல் அருந்து போகிறது. அல்லல் இருந்தால் என்ன நடக்கும்? ஆனந்தம் ஆக்கியதே. அதை கொடுத்தது யார்?
எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எம்கோன். திருவாதவூரில் அவதரித்த என்னுடைய தலைவன், அவன் தந்த திருவாசகம் என்னும் தேன். அப்போ அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. திருவாசகத்தை தொடும் பொழுதெல்லாம் அந்த உணர்வோடு தொடுவதற்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு வரியில் சொல்கிறோம், 4 வரியில் இந்த பாடல் அமைந்திருக்கு. இப்போ திருவாசகம், அதாவது சிவபுராணத்தினுடைய அந்த ஆரம்ப வரிகள் வாழ்க வெல்க போற்றி இப்படி வருது. இந்த வாழ்க வெல்க போற்றி பற்றி சொல்லுங்க. இது எதற்காக குறிப்பாக இந்த வாக்கியங்கள் அல்லது இல்லை இந்த சொற்கள் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அப்போது 4 வேதங்களையும் கற்று அல்லது அந்த மறையின் பொருளுமாய் விளங்குகின்ற சிவத்தை எல்லோரும் அடைவது என்பது கடினம். அப்போ அந்த வேதத்தை தான் நமக்குரிய புரிந்த நமக்கு எளிமையான வகையிலே அதை கொடுத்தார்கள் நம்முடைய அருளாளர்கள். அப்படி 4 வேதங்கத்தின் சாரம் எது என்றால் நமசிவாய என்கின்ற நாமம். அதிலும் வேதத்திலும் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நாமமும் இந்த நமசிவாய என்பது தான். ஸ்ரீருத்ரத்திலே ஒரு அணுவாகத்திலே ஒரு ரிக் என்று சொல்லுவார்கள், ஒரு பேராகிராஃபில் ஒரு வேர்டு அப்படின்னு சொன்னால் நம சிவாயச்சா என்று அமைந்திருக்கிறது. அப்போ அது பீஜம், அது விதை. வேதம் விருட்சம், மரமாக இருக்கிறது. அந்த விதையை முதலாவதாக கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் வேதம் நம்முடைய திருவாசகம். அதனால தான் முதல்ல அதை வாழ்த்துகிறார் மணிவாசக பெருமான். ஏன்? அது வாழ்ந்தால் எல்லாமே வாழும். இப்போ ஒரு மரம் நல்லா இருக்கணும், விருட்சம் நல்லா இருக்கணும்னா நேராக கொண்டு போய் அந்த கனியிலோ அல்லது இலையிலோ கிளையிலோ நாம் தண்ணீர் ஊற்ற வேணாம், உரம் போட வேணாம். வேருக்கு விட்டால் விருட்சம் நன்றாக இருக்கும். அப்படி இந்த நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தை வாழ்த்தினால் இந்த வையகமே வாழும், எல்லா உயிர்களும் வாழும் என்பதனாலே முதலில் அதை கொண்டு துவங்கினார் மணிவாசக பெருமான் என்று அடியேன் உணர்கிறேன். அந்த நமசிவாய நாமத்தை தந்தவர் இதோ இந்த குருநாதன். அதனாலே நாதன் தாழ்வாழ்க. அங்கே குரு என்கின்ற சொல் மறைந்திருக்கிறது. ஆனால் அங்கே அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் குருநாதனைத்தான் குறிக்கும். நமச்சிவாய வாழ்க, அதை எனக்கு கொடுத்த இந்த குருநாதன் தாழ்வாழ்க என்று வாழ்த்தி துவங்கியது திருவாசகம். பின்னாளிலே அது 658 பாடலாக வரப்போகிறது என்று அவர் கணக்கிட்டு அதை எழுதவில்லை. காரிகை கற்று கவி பாடவில்லை. ஆனால் அவர் உணர்வின் ஓட்டத்திலே பாடினார். ஆனால் 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி என்று இப்படித்தான் திருவாசகம் நிறைவாக போகிறது என்பதை இறைவன் ஞான குறிப்பாக அவருக்குள் இருந்து உணர்த்தி இருக்கிறார். சரணடைய வந்தோம் அம்மா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.